இருவர் வயலில் இருப்பார், ரெண்டு ஸ்திரீகள் எந்திரம் மறைப்பார். இருவர் வயலில் இருப்பார், ரெண்டு ஸ்திரீகள் எந்திரம் மறைப்பார். ஒருவர் கைவிடப்படுவார், ஏற்றுக்கொள்ளப்படுவார். ஒருவர் சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ இந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேர்வதற்கு மறுபடியும் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து திரும்ப திரும்ப அவருடைய முகத்தை தேடுவதற்கு உங்களோடு கூட சேர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். அவர் நம்மை நடத்துவாராக. வேதத்தை நாம் எப்பொழுதுமாய் கண்ணோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் ஆதிக்காலத்து பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது தேவனோடு கூட நடந்த விதம், தேவனோடு கூட இசைந்திருந்த விதம், தேவனோடு கூட அவர்கள் ஒப்புரவாய் காணப்பட்ட காலங்களை எண்ணி பார்க்கும் பொழுது ஆச்சரியமானவைகளைத்தான் நம்மால் அறிய முடியும். காரணம், தேவன் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்ட விதமும் தம்முடைய பிள்ளைகளை அழைத்த அழைப்பும் அது மாறாதது என்று எழுதப்பட்டதற்கு ஒரு காரியம் என்னவென்றால், அவர் அழைத்தவர் உன்னதமான பணிகளை செய்வதற்கென்று தெரிந்தெடுத்து அழைத்திருப்பதால் இடையிலே தன்னுடைய விருப்பத்தை அவர் அவனை விட்டு விலக்கி விடுவதில்லை. அழைத்தவர் உண்மையுள்ளவர். காரணம், என்ன நோக்கமாய் அழைத்தாரோ அந்த நோக்கத்துக்கு நான் பாத்திரவானாய் காணப்படும் வரைக்கும் என்னை அவர் பயன்படுத்தி கொண்டே போவார். அது எப்பொழுதும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல தன்மையுள்ள வார்த்தை. நான் அவருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கும் பொழுது அவர் தமது சித்தத்தை என்னில் நிறைவேற்றுவார்கள் என்பதையும் முதலாவது நாம் மனதின் ஆழத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது சில நேரம் கலங்கி கலங்கி தவிக்கிறோம். அழைத்தது உண்மைதானா? நான் தேவனுடைய பிள்ளைதானா? நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டதற்கு சரியான நோக்கம் தானா? இன்னும் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா என்று இதுவரைக்கும் கூட நிச்சயம் இல்லாத கிறிஸ்தவர்கள் ஏராளமாய் நிற்கிறோம். பாவம் மன்னிக்கப்பட்டதா? என்னுடைய பாவத்திற்கு ஒரு பரிகாரம் உண்டாகுமா? என் பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மைதானா? அவைகள் இன்று வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நினைக்கப்படாமல் இருக்கிறதா என்பதை தங்களால் நிரூபிக்க முடியாதபடியே வாழ்ந்து வருகிறோம். காரணம், சிறு சிறு தவறுகள் நம்மை உணர்த்துகிறது போல நம்மில் காணப்படுகிறது தான் அதற்கு காரணம். அவர் மன்னித்தார், அவர் நிவர்த்தியாக்கினார், அதை எடுத்து முதுகுக்கு பின்னால் எறிந்தார், சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளி போட்டார், கார்மேகத்தை போல ஒழித்து போட்டார், கொலைத்து போட்டார். இவைகள் எல்லாம் நமக்கென்று கொடுக்கப்பட்ட வேத வசனங்கள். அப்படி இருக்க இவைகளின் மேலும் நமக்கு ஒரு கவனம் இருந்திருக்கிறது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இருவரை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். அருமையான கர்த்தருடைய தாசன் எலியா நம்முடைய எல்லாருக்கும் தெரிந்த ஒருவர். அவருடைய வேலையாளாக அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவராக வெளியே வந்தவர் எலிசா. இந்த ரெண்டு பேருடைய அனுபவங்களையும் கொஞ்சம் பாருங்கள். ஆண்டவர் காலங்கள் கடந்து போகும் பொழுது தேசம் சீர்கெட்டு போகிற நிலையில் எலியாவின் ஊழிய காலங்கள் முடிவடைகிறது என்று ஆண்டவர் பார்த்த உடனே முதலாய் அவர் ஒரு எலியாவின் ஸ்தானத்தில் நிற்க வேண்டிய ஒருவரை தேடி அவர் அலைந்தார் என்று சொல்லுகிறது போல நான் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே சற்று எண்ணி பாருங்கள். அவருக்கு தெரியும். ஆனால் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை கண்டுபிடித்து அவர் கொண்டு வரத்தக்கதாக தேடினார். இன்றைக்கு அந்த அனுபவத்தில் தேடும் பொழுது ஒரு மனிதனை கண்டார். சாப்பாத்தின் குமாரன் எலிசா என்பவரை 12 ஏர் பூட்டி உழுது கொண்டிருக்கிற பொழுது 11 ஏர்களும் முடிந்த பின்பு 12வது ஏர் உழுகும் பொழுது அவரை பிடித்தார் என்று எழுதியிருக்கிறது. வாழ்க்கையில் வித்தியாசமான சில காரியங்களை நாம் கவனிக்கவும் வேண்டும், அவைகளை அறிந்து கொள்ளவும் வேண்டும். சில நேரத்தில் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் என்று பிரித்தெடுக்கிற காரியங்களையும் நாம் அறிய வேண்டும்.
அதோடு கூட சில காரியத்தில் ஒட்டு மொத்தமாய் ஒரு அர்த்தம் இதற்கு இருக்கிறது என்பதையும் நாம் அறியலாம். எப்படி அறிந்து கொண்டாலும் நம்முடைய அனுபவங்கள் பக்திக்கு உரியதாய் மாற வேண்டும். தேவ நோக்கம் நிறைவேற்றப்படுகிறதாய் நிற்க வேண்டும். அது இருக்கட்டும், அந்த ஏறுள்ள காரியங்கள் இருக்கட்டும். இவர் போனவர் ஆண்டவர் சொன்னார் என்று ஓடி அவரை அழைக்கும்படியாய் எலியாவின் மேலிருந்த வஸ்திரத்தை அவர் மேல் போட்டார். அங்கு ஒரு சிறிய சம்பவம் நடந்தது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம் நினைவிற்கு கொண்டு வருவோம். நடந்த இந்த சம்பவத்திற்கு பின்பு எலிசா எலியாவிடத்துல கேட்கிறார், ஐயா கொஞ்சம் எங்க அப்பா அம்மா கிட்ட நான் ஒரு உத்தரவு கேட்டுக்கொண்டு வருகிறேன், எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. அவர் கேட்டார், ஒரு பெரிய விருந்து செய்தார். ஆனால் எலியா சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் மறுபடியும் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் எலியா அவருக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். நாம் இப்பொழுது வாசித்துக் கொண்டிருக்கிற இந்த வேதபாகம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நாம் இப்பொழுது நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருகிறோம். அங்கு எழுதி கொடுத்த வார்த்தையை, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள், நான் உண்மையை ஒரு வஸ்திரத்தை விரித்திருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொள், ஒரு சால்வை நீ விரிக்கப்பட்ட மனிதன் என்பதை நினைத்துக்கொள். என்ன சுருக்கமாய் சொல்லுகிறேன், நீ 12 ஏற்பூட்டி உழுது கொண்டிருக்கிற மிகப்பெரிய விவசாயியாய் காணப்பட்டாலும், மிகப்பெரிய ஆஸ்திகாரனாய் இருந்தாலும், மிகப்பெரிய சொத்துள்ளவனாய் இருந்தாலும், அல்லது மற்ற மக்களுக்கு முன்பாக நீ எவ்வளவு பெரிய கனவானாய் இருந்தாலும், நான் உன்னை என் வஸ்திரத்தினாலே மூடிவிட்டேன் என்பதை மறந்து விடாதே. அருமையான கர்த்தருடைய ஜனங்கள், என்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு நோக்கத்தில் அவர்கள் கொஞ்சம் இந்த வேத காரியங்களை சற்று ஆராய தொடங்கினாலே பூரணமான கிருபை பெற்றவர்களாய் மாறிவிடுவார்கள். அநேக கர்த்தருடைய ஊழியர்கள் சில நேரத்தில் தடுமாறுகிறோம், என்ன நடந்ததுன்னு தெரியலையா, வந்தார் சொன்னார் இப்படி அப்படி என்று பிதட்ட தொடங்கி விடுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய மனுஷனே, விசுவாசியா இருந்தாலும் நான் சொல்லுகிற வார்த்தை, தேவன் உன்னை தமது வஸ்திரத்தினாலே மூடி வைத்திருக்கிறார். முதல் அது உனக்கு நினைவிருக்கட்டும், நமக்கு நினைவிருக்க வேண்டும். இன்னொன்று நான் ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாக இந்த வேதத்தை கையில் எடுத்து சாட்சி பகிர்வதற்கும், சத்தியத்தை சொல்லுவதற்கும், ஆராதனை நடத்துவதற்கும், கிருபையுள்ள காரியங்களில் தேவனுக்கென்று முழுமையாய் அர்ப்பணித்துக் கொடுக்கிறதற்கும் இறங்கி செயல்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுத்திருக்கிற, அர்ப்பணித்திருக்கிற, அழைக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் சாதாரண மனுஷன் அல்ல, நீ ஒரு வஸ்திரத்தினாலே முதலாய் மூடப்பட்டிருக்கிற ஒரு மனிதன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது அதில் எழுதின அந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு செய்ததை நீ நினைத்துக்கொள். 12 ஏற்பூட்டி அடிச்சாலும் சரி, கலப்பைய உடைச்சாலும் சரி, அதற்குள்ள காரியங்களை பிறகு பார்க்கலாம். நீ என்ன செய்து கொண்டாலும் சரி, நான் உனக்கு என்ன செய்திருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொள். இந்த சந்தர்ப்பங்களில் தான் எலியா எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய வேலை வருகிறது. எலிசாவும் கூட நிற்கிறார். எலிசாவுக்கு இடரலாக சில தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருக்கிறார்கள். நீங்க கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நல்லது சொல்லுவதற்கு அல்ல, தீர்க்க தரிசன வித்தியாசமாய் சொல்லுவதற்கு. உனக்கு தெரியுமா, அவர் உன்னை விட்டு அவர் தூக்கிடுவார். உன்னை போத்தி வச்சிருக்காரு நீ நினைக்கிறியா, உன்னை விட்டு தூக்கிடுவாரு. நீங்க வேத வசனத்தில் வாசித்து பாருங்கள், எத்தனை முறை அந்த வார்த்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு முன்பு எலியாவும் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை அனுப்புகிறார், என்னை அங்கு அனுப்புகிறார், இங்கு அனுப்புகிறார். நீங்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 4ஆம் வசனம், 6வது வசனம், இந்த 3 வசனங்களையும் உங்கள் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். அங்கு சொல்லுகிறது, என்னை அங்கு அனுப்புகிறார், என்னை அம்மட்டும் போக அனுப்புகிறார், என்னை இங்கு அனுப்புகிறார். அவர் ஒரு காரியம். அதற்கு பின்பு தீர்க்கதரிசிகளின் புத்திரர் சொல்கிறார்கள், தெரியுமா உனக்கு, தூக்கிட்டு போயிடுவார், உன்னை விட்டு பிரிச்சுடுவார் உனக்கு தெரியுமா, உன்னை விட்டு பிரிச்சுடுவார் உனக்கு தெரியுமா. மனம் நொந்து போகிற நிலை, மனம் உடைந்து போகிற நிலை. இனி எதற்கு இப்படி ஒரு ஊழியம், இனி எப்படி வாழ்வது, எப்படி செய்வது, எப்படி கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றுவது, எப்படி இந்த ஊழியத்திலே முன்னுக்கு போவது, எப்படி இந்த ஊழியத்தை தைரியமாய் செய்வது, எப்படி இந்த ஊழியத்திலே கால் ஊன்றி நிற்பது. எலிசாவை போல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் இருக்கிறது உங்களுக்கு உணர்வு இருக்குமானால் நான் ஒன்றை தைரியமாய் சொல்ல முடியும், பயப்பட வேண்டாம். உன்னை போர்வையினாலே போர்த்து வைத்தவர், உன்னை வஸ்திரத்தினாலே மூடி வைத்தவர் தீர்மானத்தோடு அதை செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வேத வசனத்தில் வாசித்து பாருங்கள். நான் இந்த தீர்மானங்கள் சில காரியங்கள் 1, 2 நம்முடைய நேரம் முடிவதற்கு முன்னதாக நாம் அறிந்து கொள்ளும்படியாக. இங்க எங்க போனாலும் நான் உங்களோட வருவேன்னு சொல்றேன்.
உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்கிறாரு. அந்த 2 காரியங்களையும் கவனிங்க. அவர் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும் சொல்லு, ஏதாவது கொஞ்சம் காசு பண்ண வேணாலும் சரி, வயல் தோட்டம் வேணாலும் சரி, எப்படி ஒரு வார்த்தையை சொல்லி கேட்கிறது, ஒரே ஒரு வார்த்தையை கேட்கிறார், உனக்கு என்ன வேணும், நான் என்ன ஆண்டவரிடத்தில் உனக்காக வேண்டிக் கொள்ளணும். அவர் பார்த்தார், ஒரே வரி, உங்க மேல இருக்கிற வரங்கள் எனக்கு இரட்டத்தனையாய் தேவை. காரணம், நீங்க எப்படியோ வாழ்ந்துச்சீங்க, எனக்கு 2 இருந்தாதான் இனி நான் வாழ முடியும் என்று கேட்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சிந்தனைக்கு யோசனைக்கும் எவ்வளவு கவனமாய் தேவனுடைய காரியத்தை குறித்து தீர்மானிக்கப்பட்ட ஒரு எலிசா என்பதை எண்ணி பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய ஜெபம், நம்முடைய விசுவாசத்தின் முடிவு எப்படி இருக்கிறது என்று யோசிக்க தொடங்கினால் போதும். நான் இந்த ஊழியத்திற்கு வேதாகம கல்லூரி படிக்க ஆரம்பிக்க போகும் பொழுதே, அந்த காலத்தில் 3 ரூபாய் 50 பைசாவுக்கு வேத புஸ்தகம் கிடைக்கும். அந்த 3 ரூபாய் 50 பைசா கொடுத்து வேத வசனத்தை, வேத புஸ்தகத்தை வாங்க முடியாத நிலையில் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் முன்னால் போய் உட்கார்ந்து கொள்வேன். பிரசங்கியார் யாராவது பூசா வருவாங்க, வாரத்துக்கு 2 மாதத்துக்கு 2-3 பிரசங்கியார் அந்த சபைக்கு வருவாங்க. அவர்கள் வசனம் சொல்லிட்டே இருப்பாங்க. எங்கிட்ட இருக்கிற அந்த பழைய பைபிள் ஒன்று இருந்தது, அந்த பைபிளை எடுத்து சீக்கிரமா படிச்சிருவேன். ஒரு ஊழியக்காரர் வந்தார், நான் படிக்கிற வேகத்தை பார்த்துட்டு அந்த பைபிள் எடுத்து என்னை கூப்பிட்டு, இது உனக்கு ஃப்ரீயா தர, இலவசமா தர வச்சுக்கன்னு கொடுத்தார். அது ரொம்ப சின்ன வயதுல எனக்கு கிடைத்த ஒரு பெரிய காரியம். அந்த ஒரு வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டுதான் பல வருஷங்கள் புரட்டி புரட்டி எடுத்து மேல இருக்கிற அட்டை போய் கீழே இருக்கிற அட்டை போய் பைபிளுக்கு தொப்ப கிளம்பி பைபிள் எல்லாம் முன்னுக்கு பிதுங்கி அப்படி இருக்கிற ஒரு நேரம். அந்த காலத்துல அதை பயன் பண்ணவும் தெரியாது, அதுக்கு அட்டை போடவும் தெரியாது, அதை மூடி பத்திரப்படுத்தவும் தெரியாத சூழ்நிலை. நான் படிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே என்னுடைய தாய் அந்த வேத புஸ்தகத்தை அவங்க கையில் எடுத்து, என்கிட்ட இருக்கிற ஒரே பொக்கிஷம் இது ஒண்ணுதான், இதை வைத்து நீ பொழைச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேத காரியங்கள் என்று சொல்லும் பொழுது எத்தனை மேன்மை உள்ளது என்று பாருங்க. எங்க எழுதியிருக்கிற வார்த்தையை கவனிங்க. நீ என்னை கவனித்தால், என்னை பார்த்தால், என் வஸ்திரம் என் மேலிருந்து விழுகும், அந்த சால்வையை நீர் எடுத்துக்கொண்டால் உனக்கு 2 மடங்கு வரும். அதனுடைய காரியத்தை மாத்திரம் இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறேன். 10வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். அங்கு எழுதியிருக்கிறதை கண்டுபிடித்தால் உனக்கு அந்த வரங்கள் கிடைக்கும் என்றார். மேன்மையான ஒரு காரியம். இதனுடைய முழுமையான அர்த்தம் என்னவென்றால், பூட்டினை ஏற மறந்துரு, 12 ஏற்பூட்டி உழுது இடத்த மறந்துரு, வேலை செய்த வேலையாட்களை மறந்துரு, எனும் போயிட்டு வரேன்னு சொல்லி முத்தம் வைத்து வருகிறேன் என்று சொல்லி கொண்டு போன உங்க அப்பா அம்மா, அதுக்கு மேல நீ யாருக்கு என்ன கொடுத்துட்டு வந்தையோ அதையும் மறந்துரு. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்பா அம்மாவுக்கு முத்தம் கொடுத்து வருகிறேன் தான் ஐயா பர்மிஷன் கேட்டார். அதற்கு மேல நீ யாருக்காவது ஏதாவது கொடுக்கிறதா இருந்தாலும் கொடுத்தது எல்லாம் நீ மறந்துரு. ஒண்ணு, வஸ்திரம் விழுகிற வரைக்கும் என்ன ஒற்று பார், எங்க விழுகுது, எந்த இடத்துல ஏன் மேல இருந்து கீழே விழுகுது, எவ்வளவு தொலைவுல போய் அது பறந்து போகுது, எந்த காற்று அதை எந்த திசைக்கு கொண்டு போகிறது, இதையெல்லாம் நீ கவனித்து ஓடி பத்திரமா எடுத்துக்கொள்ள. அதனுடைய முழு அனுபவம் வேத வசனத்தில் எழுதியிருக்கிறது. நோக்கி கூப்பிடு என்கிற அந்த வார்த்தை கவனிங்க. சர்பத்தை, ஒரு வெங்கல சர்பத்தை எடுத்து கோலிலே மாட்டி வைத்து மோசே சொன்னார், நோக்கி பார்த்தவன் பிழைப்பான் என்று. இந்த உற்று கவனிக்கிற கவனத்தை எல்லாம் ஒன்று கூட்டி தனக்கு வேண்டியது எல்லாம் மறந்து ஒரே கவனமாய் கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு கவனத்தின் நிலையை குறிக்கிற அனுபவம் தான் இந்த அனுபவம். எத்தனை பேருக்கு நமக்கு இந்த சூழ்நிலைகள் இருக்கிறது என்று நாம் சிந்திக்கிறதில்லை. நம்முடைய கவனம் எல்லாம், நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய கவனம் எல்லாம் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய ஊழியத்திற்கு வந்துவிட்டோம், நினைவுகள் எப்படி இருக்கு? சாட்சி சொல்ல எழுந்து நின்று சாட்சியின் ஊழியம் அங்கும் இங்கும் போகணும். குடும்பத்தை குறித்த காரியம் இப்படி இருக்கு. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கொஞ்சம் மனதிற்குள் கொண்டு வாருங்க. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான மகள் உண்டு. என்னுடைய மனைவி இறந்த பின்பு என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளியே இருக்கிறார்கள். அந்த மகள் என்னிடத்துல உங்களுக்கு நாங்க தான் உங்களுடைய 2 பிள்ளைகளைப் போல என்று பிள்ளைகளின் பெயர் சொல்லி பொறுப்பெடுத்து செய்தது போல என்னை ஆறுதல் படுத்திய அருமையான மகள்.
பிரசவ காலம் நேரிட்டது. மகள் இறந்து போனான். ஒரு அருமையான ஒரு மகன் பிறந்து இறந்து போனான். இந்த குழந்தை இறந்த பின்பு அந்த மகளுடைய நோக்கம் எண்ணங்கள் எல்லாம் கலங்க வைத்தது. எப்படி அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்த நேரம். ஆனால் திடீர் என்று நான் கேட்ட ஒரு செய்தி என்னை அதிர்ச்சி செய்தது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி சில நாட்களுக்குள்ளாக செபிக்க தொடங்கி விட்டார்கள், குழுக்களோடு சேர்ந்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நோக்கி பார்க்கிறதின் அனுபவம் என்று நான் சொல்லும் பொழுதெல்லாம் எவ்வளவு காரியங்களை நாம் மறக்க வேண்டியவர்களாய் நிற்கிறோம், நினையாதிருக்க வேண்டியவர்களாய் நிற்கிறோம், எவ்வளவு காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம், எவ்வளவு காரியத்திலே நிதானமான ஒரு முடிவெடுக்க வேண்டியவர்களாய் நிற்கிறோம் என்று பாருங்கள். அன்றைக்கு எலிசா மாத்திரமல்ல, இன்றைக்கு கூட தேவ ஜனங்கள் இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் முதலாவது மறந்து விடக்கூடாது. நமக்கு இருதயம் எங்கே, நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய சிந்தை என்ன, அவைகளை உற்று பாருங்கள். சரி, நம்ம இப்ப காரியத்திற்கு வருவோம். இங்கு எழுதின அந்த வார்த்தையில் எலியா சொல்லிக் கொடுக்கிறார், உன்மேல் விழுந்த வஸ்திரத்தை பார், அதை நினைத்துக்கொள், உனக்கு என்ன நடந்தாலும் சரி அவைகளை மறந்து விடாதே என்று சொல்லி. இந்த நிலையில் எலியா செய்த 2 காரியத்தை கவனித்து பார்க்கிறோம். ஒன்று, எங்கிருந்து விழப்போகிறது, எப்படி விழப்போகிறது, எவ்வளவு உயரத்தில் இருந்து விழுகிறது, எந்த திசையில் போய் விழப்போகிறது, எத்தனை தொலைவில் தான் ஓட வேண்டும், எவ்வளவு தொலைவில் ஓடியால் அதை பெற்றுக் கொள்ளலாம் திரும்ப என்பதை இந்த மனிதன் கண்டு கொண்டார். கண்டு கொண்ட பின்பு அங்கு நடந்த சம்பவம், தன் வஸ்திரத்தை கிழித்து விட்டார் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இந்த 11, 20 அந்த வார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் அப்படியே கவனித்து பாருங்க. 12ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. தன் மேல் விழுந்த வஸ்திரத்தை, தான் உடுத்தி கொண்டிருந்த வஸ்திரத்தை கிழித்து எறிந்தாராம். தனக்கு ஒரு வஸ்திரம் கிடைக்கும் வரைக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தன் மேல் போர்த்தப்பட்ட ஒரு வஸ்திரத்தை நம்பி தன் மேல் இருக்கிற வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டார். அதனுடைய முழுமையான காரியம் என்னவென்றால், இன்றைக்கு உலகமும் தேவனும் தேவை என்றுதான் விசுவாசி தேடுகிறார். இன்றைக்கு உலக சூழ்நிலைகள், அதனுடைய ஆசாரங்களும் ஆண்டவருடைய கிருபைகளும் சரியாய் தனக்கு இருக்க வேண்டும் என்றுதான். அப்படியெல்லாம் எழுதியிருக்கா? அப்படி எழுதியிருக்கா? ஒரு காரியத்தை நீங்க சொல்லி பாருங்க, அப்படி பைபிள்ல எழுதியிருக்கா? அப்படியெல்லாம் இருந்தாலும் பேசுவாரா? அப்படி நமக்கு தேவையில்லை, அப்படி நமக்கு அவசியம் இல்லை. சமீபத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் நீ அறிவோம். மிகப்பெரிய ஊழியர்கள் செய்த கோளாறான காரியங்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டோம். குறை என்பதற்கல்ல, குற்றம் என்பதற்கல்ல. ஐயா, இரட்டத்தனையான கிருபையை பெறுவதற்காக ஒருவன் தன்னை தானே வெறுத்து தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் விட்டு தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய குடும்பத்தை மறந்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வெளியே வந்த பின்பு அவன் செய்த முதல் அனுபவம், தன்மேல் இருந்த வஸ்திரத்தை 2ஆய் கிழித்து எறிந்தாராம். இது எனக்கு வேண்டாம், மேலிருந்து விழுகிற அந்த வஸ்திரம் எனக்கு போதும், அந்த சால்வை எனக்கு போதும் என்கிற ஒரு மிகுந்த நோக்கம் உடையவராய் இருந்ததை நாம் அறிவோம். ரெட்டிப்பாரு வரங்கள் எப்பொழுது கிரியை செய்தது? தன் மேல் இருந்தவைகளை கிழித்தெறியும் பொழுது. நான் மற்ற காரியங்களையும் சொல்லுகிறேன். நமக்கு இருக்கிற இந்த உபத்திரவம், நெருக்கம், போராட்டம் என்கிற வஸ்திரங்களாகவே எண்ணி அவைகளை கூட நாம் 2ஆய் கிழித்தெறிய வேண்டிய கடனாளிகளாய் நிற்கிறோம். நான் என்ன சுருக்கமா உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்பொழுது எல்லா சஞ்சலம், வருத்தம், எப்பொழுதெல்லாம் மிகுந்த நெருக்கம், எப்பொழுதெல்லாம் உபத்திரவங்கள், எப்பொழுதெல்லாம் போராட்டம், எப்பொழுதெல்லாம் நிந்தை, எப்பொழுதெல்லாம் அவமானங்கள் என்று வருகிறதோ அவைகளை எண்ணி அவைகளின் மேலே கவனம் செலுத்தி அவைகளில் மூழ்கிவிடக்கூடாது. அவைகளை கிழித்தெறிகிற அனுபவம் நிறைந்து ஒரு கர்த்தருடைய மனுஷனாய் நான் நிற்க வேண்டும். அப்படி நின்றால் என்மேல் விழுந்திருக்கிற வஸ்திரம், என்மேல் நான் பெற்றுக்கொள்ள போகிற வஸ்திரம் மறுபடியும் யோர்தானை பிரிக்க வல்லமையுள்ளதாய் மாறிவிடும். மறுபடியும் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளதாய் மாறிவிடும். அது என் மேல் போர்த்து கொள்ள, என் மேல் விழுந்திருக்கிற வஸ்திரத்தின் மேன்மை ரொம்ப விசேஷமானது. அதனுடைய அனுபவம் வாயை திறந்தன போது கரடி பொறுப்பு வந்துடும். நான் வார்த்தையை சொன்னால் போது சாபம் நீங்கிவிடும். நான் ஒரே ஒரு வாய் திறந்து சொன்னால் போதும், நான் தொட்ட பின்பு இருக்கிற நிலம் பால் நிலம், விளைச்சல் நிலமாய் மாறிவிடும். கசந்து போன தண்ணீர், குடிக்கிறதற்கு ஆகாத தண்ணீர், அது ஜீவனத்துக்குரியதாய் மாறிவிடும். எப்போ என் வஸ்திரத்தை நான் கிழித்தெறியும் பொழுது,
என் வஸ்திரம் என்று சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். நீங்கள் படுகிற கவலையில் இருந்து, நீங்கள் படுகிற விசனத்தில் இருந்து, நீங்கள் படுகிற தொல்லை நெருக்கத்திலிருந்து, எதெல்லாம் என்னை ஆண்டவருக்கு முன்பாக பாரமுள்ளதாய் மாற்றி இருக்கிறதோ எல்லாமே கிழிக்கப்பட வேண்டிய வஸ்திரம். நடந்து விட்டது, சம்பவித்தது, அழுதேன், புலம்பினேன், தவித்தேன், அதற்கு பின்பு நான் மறந்தேன். வேதவசனத்தில் எழுதியிருக்கிற ஒரு கர்ப்பஸ்திரி கர்ப்பமாய் இருந்து பிள்ளை பெறும் பொழுது மிகுந்த வேதனைப்படுகிறாள் என்று. கடுமையான வேதனை என்பதை வேதனை சொல்லுகிறது. அது ஆதியிலே அவர் சொல்லிக் கொடுத்த வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று, சகிக்க முடியாத வேதனை என்று சொல்ல முடியும். ஆனால் வேதத்தில் எழுதியிருக்கிற அடுத்த வார்த்தை பாருங்கள், அப்புறம் அதை நினையாது இருக்கிறாள் என்று. அடுத்த நிமிஷம் அதை மறந்து விடுகிறாளாம். ஒரு அனுபவத்தில் இப்படி ஏற்கனவே நமக்கு காண்பித்திருப்பதால் நம்மேல் விழுந்திருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள், எல்லா விதமான சங்கடங்கள், எல்லா விதமான நெருக்கங்கள், எல்லா விதமான மனசஞ்சலங்கள், எல்லா விதமான மனவேதனைகளையும் முதலாவது கிழித்தெறிய நாம் பழகிக் கொள்வோமானால் நம்மேல் விழுந்திருக்கிற வஸ்திரத்தின் மேன்மை வித்தியாசமா இருக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் அதை கிழிக்கிறது இல்லை. நீங்கள் வாசிட்டு பாருங்கள், எஸ்ஐயா 61 வசனத்தில், தேவன் ஒரு சால்வையை என் மேல் போர்த்து, தேவன் ஒரு வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி, தேவன் என்னை அழகு பார்த்தார் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதம் 45, 13, 14 வாசிட்டு பாருங்கள், பொற்சரிகை வஸ்திரங்களை எனக்கு உடுத்தினார், 14 சித்திரத்தையல் ஆடையினால் என்னை அலங்கரித்தார். இன்னும் சில வஸ்திரங்கள் உண்டு. இன்றைக்கு துதியின் வஸ்திரங்கள் எவ்வளவு நேர்த்தியாய் வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்றைக்கு தன்மேல் விழுந்து கிழிக்கப்பட வேண்டிய வஸ்திரத்தையும் ஒரு விசுவாசி கிழிக்கிறது இல்லை. துதி வஸ்திரம் கிழிஞ்சு கிடக்கு, ரட்சிப்பின் வஸ்திரம் கிழிஞ்சு கிடக்கு. நான் செய்ய வேண்டிய எனக்கு வருகிற சோதனையாகி பொற்சரியினுடைய சித்திரத்தையல் ஆடை எல்லாம் அதை வேணா கிழிச்சிருக்கிறேன். எனக்கு ஸ்தோத்திரம் வேண்டாம், எனக்கு துதி வேண்டாம், நான் அப்படி ஒரு ஆராதனை பங்கு கொள்ள வேண்டாம், நான் அப்படி ஒரு ஆராதனைக்கு போக வேண்டாம், நான் கைத்தட்டி பாடுறதுக்கு சொல்லியிருக்கா, அப்படியெல்லாம் ஆவியில நிறைஞ்சு குதிக்க சொல்லியிருக்கா, ஆட சொல்லியிருக்கா, இப்படி எல்லாம் செய்ய சொல்லியிருக்கா, அந்நிய பாஷை பேச சொல்லியிருக்கா, நான் அமைதியாய் துதிக்கணும், அமைதியாய் பாடணும், எங்க கைத்தட்ட சொல்லியிருக்கு, எங்க ஜால்ரா போடுன்னு இருக்கு, எங்க வீணை வாசின்னு இருக்கு, இது எல்லாம் சொல்லி சொல்லி தன்மேல் அவர் வைத்திருக்கிற அந்த வஸ்திரங்களை கிழித்தெறிந்து தங்கள் வஸ்திரங்களை தாங்கள் பொறுத்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தோடு தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நிற்பதால் எலியாவின் மேல் இருந்த ரெட்டிப்பா ஆசீர்வாதம் வரங்கள் ரெட்டிப்பான மடங்கு இன்றைக்கு நம்மேல் இல்லை. இன்றைக்கு எலியா எங்கே? இன்றைக்கு எலிசா எங்கே? யோர்தானை பிரிக்கிற ஆள் எங்கே? யோர்தானை பிரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. செங்கடலை கடக்க வேண்டும் என்கிற ஆசையோடு போகிற ஆள் இல்லை. கற்பாறையில் இந்த தண்ணீரை கொண்டு வருகிறதற்கு இன்றைக்கு ஆட்கள் குறைவு. பொங்கல் வைக்கிறதுக்கு ஆள் இருக்கு, புதுமையாய் காட்டுறதுக்கு ஆள் இருக்கு, பட்டிமன்றம் நடத்த ஆள் இருக்கு. என்ன மாதிரியாய் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கிறது. என்னோடு கூட என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, மற்றவர்களை குறை சொல்வதற்கு எனக்கு ஒரு நாளும் விருப்பம் இல்லை. அதோ ஒரு பெரிய காரியமா என்னவே வேண்டாம். புரிந்து கொள்வதற்காக சில காரியங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். நீங்களும் நானும் நிற்க வேண்டிய ஒரு அனுபவம். உங்கள் மேலும் என் மேலும் போர்த்தப்பட்டிருக்கிற ஒரு வஸ்திரம் போர்த்தப்பட்டிருக்கிறது உண்மையானால் எதற்கும் பயப்பட வேண்டாம், எதற்கும் பயப்பட வேண்டாம். எலிசா தன் மேல் இருந்த வஸ்திரத்தை கிழித்தெறிந்தார். தனக்கு கிடைத்தவைகளினாலே போர்த்து கொண்டு நடக்க தொடங்கினார். யோர்தான் பிரிந்து போனது, அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். வல்லமையுள்ள காரியங்கள் நடந்தது. எங்கோ ஒருத்தி நடந்து வர்றான், அவன் காலடி சத்தத்தை கேட்டு அங்க பார் ஒரு காலடி சத்தம் கேட்கிறது. தன்னை சுற்றி நிற்கிறவர்களை பார்த்து நீ தேடுற மனுஷன் நான் இல்லைன்னு சொன்னா அவன் நம்பிட்டு போறான். கண்கள் மறைக்கப்பட்டது. வேதத்தை வாசித்து பாருங்கள், எத்தனை நேர்த்தி, எத்தனை நேர்த்தியான வார்த்தைகள், இத்தனை அதிசயங்கள் நடப்பதற்கு காரணமே தன்மேல் இருந்த வஸ்திரத்தை கிழித்தெறிந்தார். தனக்கு உடுத்தப்பட்ட வஸ்திரத்தை தன் போர்த்து கொண்டவராய் அதற்குள்ளாக தன்னை அடக்க தொடங்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு விசுவாச வஸ்திரம், துதியின் வஸ்திரம், வேதம் சொல்லுகிறது பொற்சரிகை உடை என்கிற அந்த விசுவாச வஸ்திரம், சித்திர தையலாடை என்கிற சோதனையோடு கூடிய வஸ்திரம், உண்மையாகவே ரட்சிப்பின் வஸ்திரம், கிருபை நிறைந்த வஸ்திரங்களால் உங்களை போர்த்து கொள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களை உணர்த்துவாரானால் என்னோடு சேர்ந்து ஆண்டவரே
எனக்குள் இருக்கிற கிழிக்கப்படாத எந்த வஸ்திரமானால், முதலாவது அவிசுவாசமான வஸ்திரம் கிழிக்கப்படட்டும். பின்பு இந்த உலகத்தின் ஆசாபாசங்களோடு சிற்றங்களோடு சேர்ந்திருக்கிற இந்த வஸ்திரங்கள் கிழிக்கப்படட்டும். மூன்றாவது எனக்குள் இருக்கிற மாம்ச இச்சையாகிய வஸ்திரம் கிழிக்கப்படட்டும். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் மனதிலே போட்டு வைத்து அதுவும் இதுவும் குழப்பி 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 இப்படி நடக்க அப்படி நடக்குமா, ஆண்டவர் இப்படி செய்வாரா என்கிற எனக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுகிற பிசாசின் அதிகாரத்திற்கு விட்டு கொடுக்கிற வஸ்திரங்கள் எல்லாம் இன்றைக்கு கிழிக்கப்பட்டு இந்த இரட்டிப்பான வரங்கள் உள்ள வஸ்திரம் என் மேல் போர்த்தப்படட்டும். நான் இழந்தவைகளை பெறத்தக்க 12 ஏர் இழந்திருக்கிறேன். என்னுடைய வயல் காடுகளை இழந்திருக்கிறேன். என் தாய் தகப்பனை நான் விட்டு வந்திருக்கிறேன். என் உடன் பிறந்த எல்லாரையும் நான் மறந்திருக்கிறேன். நான் நெருங்கின எல்லாரையும் நான் விட்டு வந்திருக்கிறேன். அவைகளை நான் பெறத்தக்க இரட்டிப்பான கிருபைகள் பெறுகிற ஒரு வஸ்திரத்தை என் மேல் நான் போர்த்து கொண்டிருக்கிறதை உணர்கிற, என் மேல் போர்த்து விடும், அதை நான் உணர்ந்து கொண்டு நினைத்துக் கொள்ளுகிற அனுபவத்தை எனக்கு தாரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை எளியா சொல்லி கொடுத்தார். நான் உன்மேல் வைத்திருக்கிற வஸ்திரத்தை நினைத்துக் கொள்ளென்று. நீ சாதாரண மனுஷி அல்ல, சாதாரண மனுஷன் அல்ல. வஸ்திரம் போர்க்கப்பட்ட ஒரு மனிதன், வஸ்திரம் போர்க்கப்பட்ட ஒரு மனிதன். பயப்பட வேண்டாம். தேவனுடைய வஸ்திரத்தினாலே மூடி வைத்திருக்கிறார். திரும்ப திரும்ப கிருபைகளை கொடுப்பதற்கு, திரும்ப திரும்ப இரட்டிப்பான மகிமையை கட்டளையிடுவதற்கு, திரும்ப திரும்ப இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவதற்கு, திரும்ப திரும்ப இரட்டிப்பான மடங்கு உன் தலையை உயர்த்துவதற்கு அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த கிருபையுள்ள வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஏலியாவையும் எலிசா என்கிற மிக பெரிய கணத்திற்கு மரியாதைக்குரிய தீர்க்கதரிசிகளை நாங்கள் சிந்தித்தோம். அவர்களை நினைப்பதற்கும் அவர்களை யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கு எங்களுக்கு தகுதி போதாதையா. ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த இந்த மேன்மையான பகுதியை நாங்கள் வாசித்தோம். இத்தனை கணத்திற்குரிய ஒரு கர்த்தருடைய மனுஷன் தன் வஸ்திரங்களை 2ஆய் கிழித்துக் கொண்டு தன் மேல் விழுகிற வஸ்திரத்திற்காக எதிர்பார்த்து அந்த வஸ்திரத்தை போர்த்து கொண்டு அற்புதங்களை கண்ட அந்த அனுபவத்தை தான் எங்களுடைய நினைவிற்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய தாசன் எலிசாவை போல ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற அவிசுவாசம், எங்களுக்குள் இருக்கிற போராட்ட நிலை, எங்களுக்குள் இருக்கிற நம்பிக்கையற்ற நிலை, எங்களுக்குள் இருக்கிற உலக அனுபவங்கள், எங்களுக்குள் இருக்கிற மாம்சத்தின் இச்சைகள், எங்களுக்குள் இருக்கிற மாம்சத்தில் போராடி போராடி நாங்கள் தோற்று போன அனுபவம் உள்ள காரியங்கள், எங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய நிலையில் வளர முடியாத நிலை, ஆவிக்குரிய நிலையில் ஆராதிக்க முடியாத ஆண்டவரே, எங்களுடைய பிடிவாதம், எங்களுடைய குணத்திற்கு ஏற்றது, எங்களுடைய தாய் சபை என்று சொல்லுகிற, எங்களுடைய தாய் பழக்க வழக்கங்கள் என்று சொல்லுகிற, இது எங்களுக்கு மாமூல் என்று சொல்லுகிற, இதுதான் எங்களுடைய ஆதி காலம் காரியங்கள் என்று சொல்லுகிற அவ்வளவையும் இன்றைக்கு கிழிக்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்தை நீர் மாற்றுவீராக. அவ்வளவும் இன்றைக்கு கிழித்தெறியப்படட்டும். அவர்கள் மேல் போர்க்கப்பட்டிருக்கிற விசேஷித்த ரட்சிப்பின் வஸ்திரம், அவர்கள் மேல் போர்த்தப்பட்டிருக்கிற விசேஷித்த கிருபையின் வஸ்திரம், அவர்கள் மேல் போர்த்தப்பட்டிருக்கிற சித்திர தையல் ஆடை, அவர்கள் மேல் போர்த்தப்பட்டிருக்கிற பொற்சரிகை உடை, அவர்கள் மேல் போர்த்தப்பட்டிருக்கிற துதியின் ஆடை, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அவைகளை முழுமையாய் தாங்கள் அடிந்து கொண்டிருக்கிறோம் என்கிற உறுதியுள்ள நம்பிக்கையோடு வாழ அவர்களை பலப்படுத்தும். எங்கெல்லாம் இழப்பு, எதையெல்லாம் இழந்த எலிசா எத்தனையை இழந்து பின்பற்றினார். அவ்வளவும் இழந்து பின்பற்ற தொடங்கின பின்பு இரட்டிப்பான மடங்கு பெற்றுக் கொண்டது போல உமது நாமத்தின் மகிமைக்காக யார் உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களாய் எவைகளை எல்லாம் கிழித்தறிந்திருக்கிறார்களோ, எவைகளை எல்லாம் விட்டு உதறி தள்ளியிருக்கிறார்களோ, எவைகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று திரும்பி இருக்கிறார்களோ, அவைகளை உற்று கவனித்து அதற்கேற்ற ஆசீர்வாதங்கள் அவர்களை நிறைக்கும்படி செய்யும். ஒரு உன்னதமான மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ள உம்முடைய பலமுள்ள கையில் முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அறிந்து கொள்ளத்தக்க நாங்கள் தியானித்தது கொஞ்சம் தான் ஐயா, ஆனால் இன்னும் ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்து ஆழமானவைகளை உணர்ந்து செயல்படுகிற நல்ல கிருபைக்கு கொண்டு வாரும். உடைய நாம மகிமைப்படுத்தும், உடைய வல்லமை விளங்கட்டும். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். சர்வபூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் உங்கள் மேல் போர்த்தி இருக்கிற தம்முடைய வஸ்திரங்களுக்கு ஏற்றது போல உங்களை நடத்தி அற்புதங்களை காண செய்வாராக. ஆமென், ஆமென்.